ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிள்ளைங்க கிட்ட நார்சிசிஸ்டிக் ட்ரைட்ஸ் இருந்தால் என்ன பண்ணுறது? இதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா, அவங்கக்கிட்ட அன்பாக பேசி அவங்க என்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சின்ன பிள்ளைங்க மெச்சூரிட்டி இல்லாமல் பண்ணுறாங்க, வளர்ந்தால் சரியாயிடுவாங்கன்னு மட்டும் நீங்கள் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுடவே கூடாது. அவங்களோட அந்த டாக்ஸிக்கான பிஹேவியர் மற்றவங்கள எப்படியெல்லாம் காயப்படுத்தும்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் இதை பண்ணும்போது ரொம்ப முக்கியமாக அவங்கள திட்டாமல் சத்தம் போடாமல் பொறுமையாக பேசி புரிய வைக்கணும். அவங்கக்கிட்ட இருக்கிற இந்த கெட்ட குணங்களை பின்பாயிண்ட் பண்ணி காட்டுற அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை எடுத்து சொல்லி அவங்கள பாராட்டவும் செய்யணும். அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணத்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லணும். அதே சமயம் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கெட்ட குணத்தால் அவங்களுக்கு என்னெல்லாம் கெட்டது நடக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். நம்மளோட ஒவ்வொரு செயலும் எப்படி ஒரு விதை மாதிரி செயல்படும் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஒரு விதையை விதைச்சா அதுலேருந்து எப்படி பல மடங்கு பலன் கிடைக்குமோ அதே மாதிரி நம்மளோட ஒவ்வொரு செயலுக்கும் பல மடங்கு பலன் கிடைக்கும்னு அவங்களுக்கு சொல்லணும். அதே மாதிரி அவங்கக்கிட்ட பேசும்போது நீ இதை பண்ணுற, நீ அதை பண்ணுற, நீ தப்பாக நடந்துக்கிற அப்படின்னு பேசாமல் நம்மளோடது, நம்ம 2 பேரும் அப்படின்னு கம்பைன் பண்ணி பேசணும். நம்ம இதை செய்யணும், நம்ம இதை செய்யக்கூடாது, நம்ம இதையெல்லாம் செய்யும்போது நமக்கு இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே அந்த நம்ம அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். பிள்ளைங்க எப்பெல்லாம் ரொம்ப செல்ஃப் சென்ட்ரிக்காக ரொம்ப டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களோட அந்த பிஹேவியருக்கான காரணத்தை அவங்கக்கிட்ட கேட்கணும். எந்த நோக்கத்தோடு அவங்க இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அவங்களோட அந்த டாக்ஸிக்கான பிஹேவியரை பாசிட்டிவ் பிஹேவியரால் ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியருக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பாசிட்டிவ் பிஹேவியருக்கும் இருக்கிற கான்சிக்வன்சஸ் என்னங்கிறத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுட்டு எந்த பிஹேவியரை அவங்க அடாப்ட் பண்ணிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற சாய்ஸை அவங்கக்கிட்டேயே கொடுக்கணும். ஆனால் அவங்க டாக்ஸிக் பிஹேவியராக தான் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அதோட கான்சிக்வன்சஸை அவங்களே தான் ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கணும். பிகாஸ் டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணணும், செல்ஃப் சென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க எடுக்கிற சாய்ஸ். மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் அவங்களோட செல்ஃபிஷ் பெனிஃபிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக அவங்க ஒரு சாய்ஸ் எடுக்கும்போது அதோட கான்சிக்வன்சஸ் எதுவாக இருந்தாலும் அவங்க தனிப்பட்ட முறையில் அதை ஃபேஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்களுக்கு புரிய வைக்கணும். மற்றவங்களோட இமோஷன்ஸ்க்கும் மரியாதை கொடுத்து அவங்க நடந்துக்கும் போது தான் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அவங்களோட அந்த டாக்ஸிக்கான பிஹேவியரை அவங்க மாற்றிக்கிற வரைக்கும் விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் அவங்க செல்ஃப் சென்ட்ரிக்காக பிஹேவ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அவங்களுக்கு அதை பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் நீ அதே மாதிரி பிஹேவ் பண்ணுற, உனக்கு தெரியுதா அப்படின்னு அவங்கக்கிட்டேயே கேள்வி கேட்கணும். அவங்க என்ன செய்கிறாங்க, எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்கள பார்க்க வைக்கணும், உணர வைக்கணும். அவங்க பாசிட்டிவ் பிஹேவியருக்கு ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். அவங்க பாசிட்டிவாக பிஹேவ் பண்ணும்போது உடனே அதை அக்னாலேஜ் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும். ஆனால் இதையெல்லாம் அவங்க பண்ணுறது மற்றவங்களுக்கு அவங்க பண்ணுற ஃபேவர் கிடையாது. அவங்களோட நல்லதுக்காக தான் அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஸோ அவங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும். அந்த பவுண்ட்ரிஸை அவங்கள ஃபாலோ பண்ண வைக்கணும். அந்த பவுண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு விஷயம் சாதகமாக படுறதுனால மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லைன்னு சொல்லி புரிய வைக்கணும். உங்களோட பிள்ளைங்க எங்கே இருந்து இந்த டாக்ஸிக் பிஹேவியரை கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சரி பண்ணணும். சப்போஸ் இன்னொரு பேரண்ட்கிட்ட இருந்து அவங்க கற்றுக்குறாங்கன்னு தெரிஞ்சால் அந்த பேரண்ட்டோட பிஹேவியர்னால் அவங்களே எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அந்த பேரண்ட்டுக்கு அவங்களோட சின்ன வயசில் அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் போனதுனால தான் அவங்க அடல்ட் ஆன பிறகு இப்படியெல்லாம் தப்பாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள ரோல் மாடலாக எடுத்துக்கிறது இவங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லதில்லை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லணும்.
லைஃப் லாங் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து சாதித்தவங்களை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லி அவங்கள ரோல் மாடலாக உங்கள் குழந்தைங்கள எடுத்துக்க சொல்லணும். ஒரு பேரண்ட்டாக, ஒரு வெல்விஷராக, ஒரு கேர்டேக்கராக நீங்களும் ஒரு நல்ல ரோல் மாடலாக அவங்களுக்கு இருந்து வாழ்ந்து காட்டணும். லைஃப்பில் கமிட்டடாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். மற்றவங்க கண்ணுக்கு பர்ஃபெக்டாக தெரியணுங்கிறதுக்காக செஞ்ச தவறுகளை மறைச்சி பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லணும். ஏன்னா இங்கே யாராலையும் அப்படி 100% பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. ஸோ மனுஷங்கன்னா சின்ன சின்ன குறைபாடுகளோடு இருக்கிறது தான் இயல்பு அப்படின்னு சொல்லணும். அதனால் செஞ்ச தப்புக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு திருத்திக்கிட்டு அதை மறுபடியும் செய்யாமல் இருக்கிறது தான் ஒரு நல்ல மனுஷனோட உயர்ந்த குணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறத விட ஹானஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். க்ரீடியாக இருக்கிறத விட கிராட்டிடியூடோடு இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். பொறாமப்படுறத விட மற்றவங்களுக்காக ஹாப்பியாக இருக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். பிரச்சனைகளை உருவாக்கிட்டு அதில் குளிர்காயறத விட அண்டர்ஸ்டாண்டிங்கோடு வாழறதுல இருக்கிற ஒரு மன நிம்மதியை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பேசிக்காக இந்த ஒரு விஷயத்தை பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னா இமோஷ்னல் பெயினுக்கு பயந்து தான் சின்ன பிள்ளைங்க அந்த செல்ஃப் சென்ட்ரிக்கான பிஹேவியரை சூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த இமோஷ்னல் பெயினை ஃபீல் பண்ணாதான் மற்ற பாசிட்டிவ் இமோஷன்ஸையும் ஃபீல் பண்ண முடியும். பெயினுக்கு பயந்து இமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணால் அப்புறம் அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸ் எதையுமே ஃபீல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எதையுமே ஃபீல் பண்ணாமல் ஒரு ஜாம்பி மாதிரி வாழற அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். பெயினுக்கு பயந்து மொத்த எமோஷன்ஸையும் கொள்றதை விட அந்த பெயின்ஃபுல் மொமெண்ட்ஸை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை நீங்கள் கொடுக்கணும். இதையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே அவங்களோட நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்து அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். சின்ன குழந்தைங்க தானே, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க தெரியாமல் தான் இதையெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தப்பு கணக்கு போட்டுடவே கூடாது. சொல்லப்போனால் சின்ன குழந்தைங்களுக்கு தெளிவு ரொம்ப அதிகம். அவங்கக்கிட்ட இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸும் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரும் அதிகமாகவே இருக்கும். ஆனால் அந்த பிஹேவியர் தப்பு, அப்படி நடந்துக்க கூடாதுங்கிறத தான் நம்ம அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், கரெக்ட் பண்ணணும். கை குழந்தைங்களுக்கு கூட எம்பத்தி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை சிரித்தா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து சிரிக்கும். ஒரு குழந்தை அழுதா இன்னொரு குழந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தையோட அம்மா சும்மா விளையாட்டுக்கு முகத்தை மூடிக்கிட்டு அழுதா அந்த குழந்தையும் அழும். இது எல்லாமே எம்பத்தியோட சிம்டம்ஸ். ஸோ கிட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இந்த எம்பத்திங்கிறது நிறைஞ்சு இருக்கும். அதை பூஸ்ட் பண்ணி வளர்க்குறது பேரண்ட்ஸோட டியூட்டி. கிட்ஸுக்கு செல்ஃப் எஸ்டீமையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பூஸ்ட் பண்ணணும். செல்ஃப் எஸ்டீமும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் டெவலப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நார்சிசிஸ்டிக் ட்ரேட்ஸ் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதையெல்லாம் அம்மாக்கள் தான் செய்யணும்னு கட்டாயம் இல்லை, அப்பாக்களும் செய்யலாம். ஒரு குழந்தையோட கேர்டேக்கராக எந்த பேரண்ட் இருக்கீங்களோ அந்த பேரண்ட் இதையெல்லாம் மெனக்கெட்டு செய்யணும். வளர்ந்தா சரியாயிடும்னு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டா அவங்களோட அந்த டாக்ஸிக் ட்ரேட்ஸ் எல்லாம் அவங்களோட டாக்ஸிக் பர்சனாலிட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணவே முடியாது. ஒருவேளை நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியும் உங்கள் கிட்ட இந்த பாசிட்டிவ் சேஞ்சஸ் எல்லாம் பார்க்க முடியலைன்னா சைல்டு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போங்க. தெரப்பி கொடுத்தும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஃபைனலி மனசை கல்லாக்கிக்கிட்டு இமோஷ்னல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். 17-18 வயசை கடந்தும் அவங்க அப்படியே தான் இருக்காங்கன்னா அப்போது அவங்க டாக்ஸிக்காக தான் இருக்கணுங்கிற சாய்ஸை ரொம்ப தெளிவாக எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஆனால் அவங்களோட அந்த டாக்ஸிக் பிஹேவியரை என்கரேஜ் பண்ணாமல் எனேபிள் பண்ணாமல் நீங்கள் விலகி நில்லுங்க. உங்களோட சேஃப்டியையும் உங்களோட மென்டல் பீஸையும் பார்த்துக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. Bye friends.